அடிக்கிய கால் வெடிக்கிடா வெயில்ல மயக்கம் வருதா இவ்வளவு நேரமா? ஏய் நீ 4வது தட்டுக்கு நான் வெளியே வந்த வர வேணும். 6வது தட்டு நாங்க சாலை மீன் பிடிச்சிட்டு இருக்கேன். சாலை டேய் கரவால எடுத்துருப்பாங்க எங்கேயாவது சாலை வாங்கி பிடிச்சிட்டு வந்தா அங்கிட்டு போய் சொல்லி புழுவுனி அண்டா புழுவுனி கரவால சூட சூடா வலை விட்டு பிடிச்சிட்டு வந்த சூட எடுத்துருப்பாங்கடா சூப்பரா இருக்கும். கரவால இங்க பாருங்க இம்மாடி சூப்பரா இருக்கும். குழம்புக்கெல்லாம் அமோகமா இருக்கும். கொண்டா சட்டியை கொண்டாடே சொல்லாம இன்னைக்கு தான் உருப்படியா ஒரு வேலை பார்த்துட்டு போன போய் சட்டி எடுத்து நல்லா நிறையா இருக்கு. வளையுதா? அதான் வளைச்சுடா. வளையதால வளைச்சுடையா துடிச்சா தூண்டிச்சுடையா இங்க இரு. நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன்டா தொண்டஞ்சுட. ஆமா இந்த சூட இவன் சூடதான் அவ்வளவுதான். ஆனா இவனை எத்தனை பேர் இருக்கு கேளுங்க. இவன் இப்படி நீளமா இருந்தா இவன் சாலை. இவன் கொஞ்சம் மண்டை லைட்டா கொஞ்சம் சப்படின்னு இவன் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இப்படி நல்லா வந்திருந்தான்னா அவன் வந்து மத்தி மட்டி மட்டி சூடன்னு சொல்லுவாங்க. மட்டி சூடன் எல்லா வீடியோலயும் சொல்லியிருக்கேன். எங்க அம்மா 20 ரூபா கொடுத்து குவாரன் சூட வாங்கிட்டு வர சொல்லி என்னடி மட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் கேட்பாங்க. நான் பாப்பேன் என்னதுடா எங்க அப்பா சொல்லுவாங்க இன்னும் எனக்கே மத்திக்கு சூடி மட்டிக்கு சாலைக்கு வித்தியாசமா கிடைக்க பிள்ளைவேற கொலை பண்றீங்க. இது இறக்குமே நம்ம திரும்ப அடிப்புவாங்கம்மா. சாலைதான் டேஸ்ட். ஆமா அது சொல்லுவாங்களா இதுல ஆறாத வடுக்கல் மாமா. உங்களுக்கு என்ன தெரியும் மாந்தாப்புல இருந்து மார்க்கெட் நடந்து போகணும் வெயிலுக்குள்ள. சரி உங்க இறக்கத்தை விட்டு என்னைய பக்கம் பாம்பு அட்டிக்கிற வெயில உங்களுக்கு தூரம் தெரியாது. மாந்தப்ப எங்க வீட பத்துக்குறீங்க கட் பண்ணி விட்டுருண்டி. அடிக்கிறாரு சொல்ல வேண்டாம். என்ன சொல்லு சரி என்ன மண்டை காய் நீங்க சொல்லுங்க. எங்க வீடு எங்க மாந்தப்பு வீட்டுல இருந்து மார்க்கெட் வந்து 18 கிலோமீட்டர்லாம் கிடையாது. அவ்வளோலாம் போய் சொல்ல மாட்டேன். ஆனால் தூரம் தானே 10 வயசு பிள்ளைக்கு. நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும். சொல்லுவாங்கல்ல கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது மாதிரியா சூட மீன் குழம்பு முருங்கைக்காய் போட்டு வச்சா அப்படி இருக்கும். பொரிச்சாலும் சூப்பரா இருக்கும். அதுல வரமாட்டுக்கு மாதிரி வெட்டும். அப்ப எங்க மாமா கட்ட தெரியாதுன்னு சொல்றியா நீ? தம்பி தம்பி விரியம் பாம்பே பல்லு புடிச்சு பாக்குறியா நீ? பொரிக்கலையா? பாதி குழம்பு வச்சு பாதி பொரிச்சிருவோம்ண்ணா. சரி எனக்கு புரியல. சட்டி எடுத்துப்பா சூடாக்குவா கடைக்கு இருக்கேன். இந்த பாக்ஸ் சாக்குலயே இருக்கு. சாக்குலயே இருக்கா தெரியாம பார்த்துருக்கீங்க. உங்கள்கிட்ட எடுத்து வச்சுட்டா ஒரே நேட்டை வேலை முடியும். பக்கத்துலயே அது ஆன் பண்ண தெரியாதுமா? தெரியுமா? பண்ணு கையை எடுத்துட்டு சாலை மீன் ஆரம்பிட்டு வந்தாச்சு. சாலை மீன் கொல்லாப்பூர் மிஸ்ஸஸ் மாதம். இதுல வந்து புளிய கரைச்சி ஊத்தி அதுல தக்காளி பிணைஞ்சு விட்டு நம்ம வீட்டு குழம்பு மசாலையை போட்டு கலக்கி வச்சிருக்கோம். உங்க ஊர் ஸ்டைல் குழம்பா? என்ன ஊரு? தஞ்சாவூர். தஞ்சாவூர்காரவங்களாம் பார்த்துட்டு உண்மையை சொல்லிருங்க இதான் உங்க ஊர் ஸ்டைல் குழம்பா. எல்லாம் பொய் சொல்லி ஏமாந்துறாங்க கண்டுபிடிக்காமலாம் இருக்கோம். அதுக்காகத்தான்
என்ன ஸ்கிரீனு? வெந்தயம் ரொம்ப நீனா வாய்ஸ் கூட என்னென்ன போடுறாங்க நீ பக்கத்துல இருந்து வாய்ஸ் கொடுத்துக்க. பாக்குறது. இப்பொழுது வெந்தயம் நல்லா மசங்கட்டுமா மசியட்டும். வெந்தயம் எல்லாம் மசியாது. பொன்னிறமா பதங்கணும். பொன்னிறமா பொன்னிறம் பொன்னியின் செல்வன் நிறம் ஒண்ணு. இப்பொழுது வெங்காயத்தை மெதுவாக அடுப்பில் தட்ட வேண்டும். தொண்ணூத்தி இருக்குது. தண்ணி 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 அது போகும். இது ஒண்ணு கருத்து தேங்காய் ஊற்றணுங்களா? குழம்பு தனியா சொல்லிடுங்க. சூடை பொறிக்கிறது தான் கொஞ்சம் ஒன்னொன்னா போட்டு தேங்காய் ஊற்றணும். அதனால எவ்வளவு சமையல் எங்களுக்காண்டி. இங்கிட்டு கீரை, இங்கிட்டு மீன், இங்கிட்டு பொரிச்ச மீன், இங்கிட்டு பிரியாணி. எங்க அக்கா வாங்கிட்டு வந்திருக்கா சாப்பிடுறது. ஆவி அடிச்சுட்டியா? அவ்வளவுதான். போடு போடு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க? குழம்பு வாசனை நல்லா உங்களுக்கு ஸ்பூனு வாசனை வருது. எக்ஸ்பிரிமெண்ட் சக்சஸ். இவே ஒரு தோல்ல துண்டு போட்டு உட்கார்ந்தாலும் பரவாயில்ல. பேத்த இங்க வந்து ஃப்ரிட்ஜ் லோடிங். மீன் போட்டு ஒரு 5 minutes கழிச்சு தேங்காய். அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப குழம்பு வச்சு பழகணும். திடீர்லாம் வராது. எனக்குலாம் இங்க அண்டாண்டாவா எல்லாம் வச்சு பழகிடுச்சு. குழம்பு ஊட்டலாம் லைட்டா. குழம்பு நல்லா கட்டியே தான் இருக்கு.
எல்லாரும் சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு எதுவும் பாயசம் அவ்வளவா ஒழுங்கனா சாப்பிடுவேன். தோசை மாதிரியே இருக்குங்களே ரொம்ப அதிகமா இருக்கா இல்லையா? பிரச்சனை இல்ல, மோசை மாதிரி தானே இருக்கிறேன், நல்லது தானே. ஆகிற மாதிரி இருந்து சொல்றீங்க. அசம்பல் போடுறா சுட சுட என்ன அதுவும் சுடுதோ. சோற பார்த்துட்டு ஆனந்தம் முங்கிடியே மனம். ஆரம்பிச்சத பார்த்துட்டு ஒண்ணு பிரச்சனை நேற்று ஆக்கி வச்சுட்டு தனியா ஒரு அளவுக்கு ஆக்கி வச்சுட்டு வச்சிருந்தீங்க, அடுத்த நாள் கூட அதே கொடுக்குறீங்க. எடு எடு நம்ம சும்மி முருங்கைக்காய் போட்டிருக்கலாம்ல. குழம்பு முருங்கைக்காய் எப்படி அவ வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா இங்கிட்டு நான் வேலை பார்த்துக்கிட்டு நம்ம சொல்லியிருந்தா கூட ஆனா முருங்கைக்காய் செம்மையா இருக்கும்பா அந்த குழம்புக்கு. குழம்பே மணத்திருக்கும் முருங்கைக்காய் போட்டா இன்னுமே. ஒரு காலம் முட்டுமணி போகாது ரத்தத்தின் ரத்தத்தின் வாசம். போட்டாடா. சாப்பிட்டு வேமா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஏண்டி 10th ரிசல்ட்டுக்கு வெயிட்டிங்கயா? தேங்காய் இருக்கிற தேங்காய் இருக்கு. மீன் வேணாம் நமக்கு வேணாமா? அப்படியே கடல் மேல ஆமா, வதக்கி வச்சுட்டாலே அந்த குழம்பு தான். ஏன்னா கடல் மேல குழம்பு கூட்டிலாம் நீங்க வைக்க மாட்டீங்கல்ல, அதனால இதை திண்டாலே எல்லாரும் கடல் மேல வைக்கிற குழம்பு தான் தெரியும். தேங்காய் நான் தேங்காய் ஊத்தி அவசர குழம்பு டேஸ்டா இருக்கு. நீங்க சாப்பிடலையா? தனியா சாப்பிடலாம். செல்லு தேங்காய் போட்டுருக்காங்க. செல்லு வந்தால சாப்பிடறாங்க. தேங்காய் பரவாயில்ல. இந்த குழம்புக்கு யாரு இந்தா வேண்டாம். இவன் இல்ல இவனா யாரு இருக்குது? என் பொண்டாட்டி. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளையே பிறகு போட்டா. மக்களுக்கு வீடியோக்கு எதுவுமே அறிமுகப்படுத்துறதுல சொல்லியாச்சு. எப்ப சொன்னியா? இந்தா சொன்னேன். சாப்பிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கய்யா. அவங்க எனக்கு ஒரு மேட்ரு நீங்க சொல்லுங்க மாமா. ஒரு ₹100 டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படி எடுத்துக்கிட்டா கம்மி ரேட்ல வந்துட்டு நல்லா இருக்கிற மீன் வந்து சுடுவானே. நீ என்னடா டே அண்டை உடைச்சு ஒருத்தவங்க சமைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி பழகுங்க. எனக்கு வெளியூர்ல நம்ம ஃபிஷர்மேன் சைடு பரவாயில்ல அப்படின்னு தக்காளி சுமித்ரா குழம்பு மாதிரி இருக்குமா சொல்ல முடியும். போய் அவ்வளோக்கெல்லாம் போய் சொல்ல முடியாதா? குழம்பு நல்லா இருக்கு. நல்லா இது வேற டேஸ்ட், இது வேற டேஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அந்த